ஹாய், இன்றைக்கி நம்ம குட்டி குட்டி இங்கிலீஷ் வார்த்தைகளும் அதுக்கு தமிழ் அர்த்தங்களும் பார்க்கலாம். ஏன்ஷியன்ட் அப்படின்னா பழமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன்ட் பில்டிங்னா ரொம்ப பழமை வாய்ந்த பில்டிங், இது முன்னோர்கள் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்களே அதுதான். ஆங்க்ரி அப்படின்னா என்னென்னா கோபம். எனிதிங் அப்படின்னா ஏதாவது ஒன்று கொடுங்க, ஏதாவது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இங்கிலீஷில் எனிதிங் சொல்லுவாங்க. அப்பார்ட்மெண்ட்னா என்னென்னா அடுக்குமாடி வீடு. இப்போ ஒரு சிங்கிள் வீடு மட்டும்தான் வீடு, மேலே மேலே வீடு இருந்துன்னா அது அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்பீரன்ஸ்னால் என்னென்னா தோற்றம். ஒருத்தவங்களோட தோற்றம் அப்பீரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா, அது பேர் தான் தோற்றம். அப்ரூவல் அப்படின்னா என்னென்னா அனுமதி நடத்தும். அப்ராக்சிமேட்லி அப்படின்னா என்னென்னா ஏற்கக்குறையனா ஏதாச்சும் ஏற்கக்குறைய இருக்கும், ஏதாவது கூட குறைய அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது பேர் தான் அப்ராக்சிமேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்கியூமெண்ட்னா என்னென்னா லைக் சண்டை போடுறோம்ல, ஒருத்தவங்க பேசி வந்து நீயா நானா பார்த்துருவோன்னு பேசுவாங்கள்ல, அது பேர் தான் ஆர்கியூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்மினா என்னென்னா இராணுவம் இருக்குல்ல, இராணுவப்படை, அது எல்லாமே ஆர்மின்னு சொல்லுவாங்க. அரவுண்ட் அப்படின்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குது, சுற்றி உள்ளது அப்படின்னு சொல்கிறது தான் அரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அரேஞ்ச்மெண்ட்னா ஏற்பாடு, இது எல்லாத்தையும் நீ கரெக்டாக ஏற்பாடு பண்ணிட்டியா நான் சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர் தான் அரேஞ்ச்மெண்ட். அரைவல்னா வருகை, பக்கமாக. ஆஸ்லிப்னா என்னென்னா தூங்கி கொண்டே இருக்கிறது, அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் ஆஸ்லிப்னு சொல்லுவாங்க. அசிஸ்டண்ட்னா யாருன்னா உதவியாளர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன், எனக்கு யாராச்சும் அசிஸ்டண்ட் வேணும் பேசிக்கான ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்கு தான் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.